மிதுனத்தில் வந்திருக்கக்கூடிய குரு பயிற்சியில் நாம் பார்க்கக்கூடிய முதல் ராசி மேஷம். திருவெண்காடு புதஸ்தலம். உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு பயிற்சி என்றால் திருவெண்காடு போயிட்டு வாருங்க. பிபி, சுகர், அடிவயிறு, நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரமெல்லாம் எப்பவுமே மேஷம் பார்த்துக்கும். எக்ஸசைஸ் பண்ணியே தீரணும். எக்ஸசைஸ் ஏன்னா சனி வந்துடுச்சு. மற்றபடி பெற்றோர் பெரியவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மன கஷ்டம்லாம் தீரும். நிறைய தடப்பாயிருக்கும். தொழில், உத்தியோகம், சுபகாரியம், கல்யாணம், சம்பாதிச்ச பணம் சரியாக முதலீடு பண்ணுறது, அதில் டவுட்டு இதில் டவுட்டு, ஒரே படபடப்பாகவே இருந்திருப்பீங்க. அவங்கள நம்பி இருப்பீங்க, வேலைக்காரங்களை நம்பி இருப்பீங்க, சொந்தக்காரங்களை நம்பி இருப்பீங்க. அதெல்லாம் டக்கு டக்குன்னு மாற்றுவீங்க. யாரேன்னு நமக்கு வேணாம், கடவுள் பலம், நம்மளே தெம்பாக இருப்போம், நம்மளே யானை பலம், நமக்கு எதுக்கு இவங்களை நம்பணும் அவங்கள நம்பணும்னு திமிர் வந்துடும். பயணங்கள் கூட யாரையாவது கூட்டின்னு போனால் தான் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் மாற்றிடுவீங்க. தெம்பாவும் மெடிடேஷன் பண்ணுவீங்க, நல்ல ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, நல்ல குரு கிடைப்பார். அதாவது எக்ஸசைஸ்க்கு, யோகாவாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கட்டும். திருமண தடையெல்லாம் நீங்கிடும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கோபதாபம் எல்லாம் குறையும். நீங்கள் தான் மனசு விட்டு பேசுங்க. குடும்பத்தோட அதிகமான நேரத்தை இந்த குரு பயிற்சியில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதுவே பெரிய பலமாகும்னா, குடும்பத்தில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இதெல்லாம் நம்ம விட்டுட்டுமேனு மேஷம் இப்போவே ஒரு 50 வயசு ஆனால் கூட இப்போ கொஞ்சம் மாறுங்க. இளம் வயதை சார்ந்த மேஷ ராசிக்காரர்களை பதட்டத்தை குறைச்சிப்பாங்க. எது நடந்தாலும் நடக்கட்டும். ரொம்ப நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க மேஷம், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆடம்பர செலவுலாம் குறைச்சிருவாங்க. தேவையானது தான் பார்ப்பாங்க. வண்டி ஓட்டுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மேஷத்துக்கு. அதெல்லாம் கொஞ்ச நாளாக 10 வருஷமாக ஒதுங்கி இருப்பாங்க. அதெல்லாம் மாறி திருப்பி வண்டி ஓட்டுறது, நிறைய ட்ராவல் பண்ணுறது, தெய்வ இடத்துக்கு போகிறது, குடும்பத்தில் காணப்பட்ட பிரச்சனை நிவர்த்தி ஏற்படுவது, புத்திர சந்தானத்தில் அனுகூலம் ஏற்படுவது, லாபம் ஏற்படுவது, உள்ளூர் வெளியூர் கடல் கடந்து தொழில் அமைப்பு, ட்ரஸ்ட்டு கெஸ்ட்டு, ஆன்மீகம் எல்லாமே செய்கிறது, முதலீடுகளுக்கு பஞ்சம் இல்லாமல் இருப்பது. திருமணம்லாம் இந்த சமயத்தில் பண்ணிக்கணும். பண்ணாதான் குரு பார்வையில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. குடும்பத்தில் சண்டைலாம் இருந்தால் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு சேர்ந்துருங்க. நடுவில் மீடியேட்டர்லாம் வேணாம், நீங்களே பண்ணிடுங்க, நல்லா ஆகிடுவீங்க. எக்ஸசைஸ் மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா அது நைட்டு நீங்கள் 2 மணிக்கு தூங்கினா கூட எழுந்து நைட்டுக்குள்ளே ராத்திரிக்குள்ளே தூங்குறதுக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணிவிடுங்க. வேர்வை வரணுமா மேஷத்துக்கு, குறிப்பாக ஸ்ட்ரெச்சிங் வேணுமா, இல்லைன்னா முதுகு காலெலாம் பிரச்சனை கண்டிப்பாக வரும். அது மட்டும் பார்த்துக்கணும். அதெல்லாம் வந்துட்டு அனுப்பிக்க முடியாதுல்ல, நல்லதை. ஓகேவா?